கர்த்தருடைய பரிசுத்த நல்நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்மத்தில் ஸ்பெர்ஜன் பால் சாரும் தங்க மேடமும் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்தில் நமக்கு நல்ல தேவ செய்தியை சார் பால் டேனியல் சார் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஆராதனையின் வேலையில் ஒரு நிறைவான ஒரு செய்தியை கடந்த வாரத்தில் நாம் கேட்கும்படியாக பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் அவர்கள் நடத்தி வருகிற பள்ளியும் பெருக்கமாய் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கு முன்பதாக என் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இந்த சத்தியம்தான் இந்த வாரம் கொடுத்துருக்கிறீங்க, நான் இதை தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி காலை 7 மணி வரைக்கும் நான் அதுக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு புரியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு என்னுடைய ஜெபத்தை முடித்துட்டு நான் காட்டுப்புதர் கடந்து போகும் பொழுது மற்றொரு போராட்டம் தொடங்கிவிட்டது. இல்லை, அதை தாண்டி ஒரு சத்தியத்தை நான் உனக்கு பேசுகிறேன், நீ அதை தான் பேசணும் அப்படின்ற மறுபுறத்தில் ஒரு போராட்டம். ஆண்டவரே, ஃப்ளையர் போட்டேன், டாப்பிக்கை அறிவிச்சிட்டேன், நான் எப்படிப்பா மாற்றுறது டாப்பிக்கை? இல்லைப்பா, அதை தாண்டி ஆவியானவர் உந்தி தள்ளுகிற ஒரு பாரம் ஒன்று உண்டு, அந்த பாரத்தை நீ கட்டாயம் பேசிதான் ஆகணும். நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காட்டுப்புதூர்லேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு வரேன். ஆண்டவரே, உண்மையாகவே நான் அதை தான் பேசணுமா? சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, நான் இதையே பேசுகிறேன்னே. இல்லை இல்லை இல்லை, நான் கொடுக்கறது தான் நீ பேசி ஆகணும். ஒரு அற்புதமான ஒரு செய்தி என் உள்ளத்தை இன்று காலையில் அது பாதித்தது. நான் காட்டுப்புதூர் திருச்சபை கடந்து செல்வதற்கு முன்பதாக பாதித்த ஒரு காரியமாக இருக்கிறபடியினால நிச்சயமாய் ஆவியானவர் துணை கொண்டு அதை உங்கள் மத்தியில் நான் பேச வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஒரு சிறு சாட்சியோடு நான் துவங்க ஆரம்பிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஸ்பைசர் கல்லூரிக்கு செல்லும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் பிரயாண கிருபைகளுக்காக ஜெபித்தீர்கள். ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திசையின் விலை பகுதியில் ஊழியம் செய்கிற பொழுது ஒரு சிஎஸ்ஐ குடும்பம் நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு வந்தது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். 4 வருடங்கள் தான் ஆகிறது. அந்த 4 வருடத்திலேயே சத்தியத்தை பிடித்து கொண்டபடியினால் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு மகனை ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மகனை எப்படியாவது ஒரு ஊழியக்காரனாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை. நான் கேட்டேன், எதுக்கு இவனை ஊழியக்காரனாக மாற்ற நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு குடும்பம், பெரிய குடும்பம், அநேகர் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க, என் பிள்ளையை வச்சு என் குடும்பத்துக்கு சத்தியத்தை சொல்லணும், அதுதான் எங்களுடைய பாரம், அதுக்காக தான் நாங்கள் இவனை ஊழியக்காரனாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தம்பி அழைத்து கொண்டு போயிருந்தோம். பிரயாண கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் சுகமாய் வாய்க்க செய்தார். ஸ்பான்சருக்காக எழுதி போட்டிருந்தோம். ஆனால் ஸ்பான்சர் அந்த தம்பிக்கு அங்கே போய் பார்த்தோம், லெட்டரில் அந்த தம்பி பேர் இல்லை. அதை தொடர்ந்து விசாரிக்கும் பொழுது எங்கேயோ காலதாமதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய கான்ஃபரன்ஸில் உடனே தொடர்பு கொண்டு ஐயா மணிவெல்லையம் மூலமாக அதை தொடர்பு கொண்டு பேசிய போது, இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. சரி, தம்பியை கொண்டு போயிட்டோமே, என்னடா செய்கிறது அப்படின்னு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு சிறிய தொகையை கடன் பெற்று அந்த தம்பிக்கு ஃபீஸை பே பண்ணிவிட்டு அந்த தம்பி அங்கே விட்டுட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் ஏதாகிலும் வழி ஏற்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்தீங்க, இனிமேலும் உங்களுடைய ஜெபங்கள் எந்த ஒரு காரியத்தை கூட்டிக்கிங்க. அந்த தம்பி பேர் ஜெரிஷ். அவருக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் கிடைக்கணும் இந்த வருடத்தை. ஏன்னா இப்போ ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, 1,45,000 ஒரு வருஷத்துக்கு, ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ எப்படிடா அதை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் மனதுக்குள்ளே இருந்தது. எல்லாவற்றையும் நடத்தி தருகிற ஆண்டவரால் இது எவ்வளோ சாதாரண காரியம், அவருடைய ஊழியத்துக்கு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறோம், நமக்கு ஏன் பாரம் அப்படின்னு சொல்லி அதோடு அதை விட்டாச்சு. ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளாய் கடந்து போவோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அப்பா, சத்தியம் பேசட்டும், மாம்சத்தின் வார்த்தைகள் அல்ல, மனிதனின் வார்த்தைகள் அல்ல, எங்களை ஆண்டு வழிநடத்துகிற ஆவியானவருடைய வார்த்தையே கேட்க நாங்கள் தாகமுள்ள பிள்ளைகளாய் நிற்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் ஏற்கனவே இந்த சத்தியத்தை நானும் என் சகோதரரும் ஒன்று சேர்ந்து தியானித்தது உண்டு. சில இடங்களில் நான் இதை பேசியும் இருக்கிறேன். விதை குறித்த ஒரு சத்தியத்தை சமீப காலத்தில் நாங்கள் தியானித்து அதை ஒரு செய்தியாக கொண்டு வருகிற பொழுது
விதைக்க போவோம் வாருங்கள் அப்படின்ற தலைப்பில் தான் அந்த செய்தி ஆயத்தம் பண்ணோம். விதைக்க போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது விதைனா எதை குறிக்குது, எங்கே விதைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, என்ன நம்ம விதைக்க போகிறோம் அப்படின்ற காரியத்தை நீங்கள் நானும் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். லூக்கா 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் முதல் அந்த 4 விதமான நிலங்களை குறித்தும் அதில் விழுகிற விதைகளை குறித்தும் அந்த லூக்கா 8வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஆனால் முதலாவது விதை என்பது எதை குறிக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம வாசிப்போம். லூக்கா 8வது அதிகாரம் வசனம் 11 நம்ம வாசிப்போம் பாருங்களேன். அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஃபஸ்ட்டு இதில் வாசிக்கும் போது சொல்கிறாங்க, என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னா, விதை என்பது என்ன அப்படின்னா தேவனுடைய வசனம். அந்த வசனத்துக்கு மற்றொரு வார்த்தைனா வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். வார்த்தை, சொல் அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை. வசனம், சொல், வார்த்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ விதை என்பது எதை குறிக்குதுங்க? வார்த்தை, சொல் என்பதை குறிக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். சரி, விதை என்பது சொல் அல்லது வார்த்தையை குறிக்குது. விதைக்கப்பட்ட நிலம் இருந்துச்சுல்ல, நிலம் எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிலம் என்பது எதை குறிக்குது? தொடர்ந்து கீழே வாசிப்போம் பாருங்க, 12வது வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து. சரிங்க, இப்ப நிலம் என்பது எது என்பதை இந்த வசனம் சொல்லிடுச்சு. நிலம் என்பது எதுங்களாம்? இருதயம் இல்ல. ரொம்ப கவனமா கவனிச்சுக்கங்க. விதை என்பது சொல், நிலம் என்பது இருதயம். இந்த 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆவியானவரோடு பயணிக்க போறோம். நம்ம கையில் என்ன விதையை வைத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். 4 விதமான நிலங்களை குறித்து வேதாகமும் நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்குதுங்க. முதல் நிலம் என்னப்படிப்பட்ட நிலம் அப்படி என்பது, முதல் விதை எங்க விழுந்துச்சான்? வழி அருகே விழுந்த விதை, வழி அருகே இருந்த நிலம் என்று சொல்லி முதலாவது நிலத்தை பார்க்கிறோம். 2வது நிலம் எதுங்க? கற்பாறை நிலம் அப்படின்னு 2வது நிலத்தை பார்க்கிறோம். 3வது நிலம் என்ன? முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை அப்படின்னு அந்த 3வது நிலம் எப்படிப்பட்டதுன்னா முள்ளுள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 4வது நிலம் எது? நல்ல நிலம் இல்ல. இந்த 4 இடங்களிலும் விதையானது விழுந்ததா அப்படின்னா விழதான் செய்தது. இப்ப முதலாவது அந்த விதை விழுந்த இடத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் வாசிக்க போறோம். லூக்கா 8வது அதிகாரம் வசனம் 5 கொஞ்சம் வாசிப்போம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதல் வகையான நிலம் வழியருகே இருந்த நிலம். அந்த வழியருகே இருந்த நிலத்துல விதையானது விதைக்கப்பட்டது. விதைக்கப்பட்ட மாத்திரத்துல சில பேர் காலால் அதை மிதித்தார்கள். சில வேளைகள்ல அந்த விதை விழுந்த இடத்திலிருந்து பறவைகள் வந்து அதை என்ன பண்ணிடுச்சான்? பொறுக்கி கொண்டு போனது. முதல் விதமான நிலம் நம்ம ஆரம்பத்திலே படிச்சிட்டோம். விதை என்பது சொல் அப்படின்னு படித்தோம். நிலம் என்பது எதை குறிக்குதுன்னு படித்தோம்? இருதயம். இந்த 4 விதமான நிலமும் 4 விதமான மனிதர்கள், 4 விதமான மனிதர்களை குறித்து இந்த ஓமை நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. விதை என்பது சொல் அப்படின்னா அந்த இருதயம் என்பது ஒரு நபருடைய வாழ்க்கை அல்லது ஒரு நபர் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, விதை நிலத்தில் எப்படி விதைக்கப்படுகிறதோ அதுபோல நாம் விதைக்கிற சொல்லானது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த ஓமை. முதல் வகையான நிலம் வழி அருகே இருந்த நிலம். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, வழி அருகே இருக்கிறவங்க. அந்த வழி அருகே இருக்கிறவங்க கிட்ட 2 சம்பவம் சொல்றாங்க. ஒன்று, அந்த விதை முளைக்காமல் போனதுக்கான காரணம் வழி அருகே இருந்தபடினால பலர் என்ன பண்ணாங்களாம்? மிதிச்சாங்க. மிதித்ததுனால அந்த செடி என்ன பண்ணலையா? விதை என்ன பண்ணலையா? முளைக்கல. 2வது, பறவைகள் வந்து அந்த விதை என்ன பண்ணிடுச்சான்? பொறுக்கிடுச்சான். அப்ப முதல் வகையான நிலத்தில் விதைத்த விதையானது முளைக்காமல் போனதற்கு 2 காரணம். ஒன்று, வழியருகே விழுந்தது. வழியருகே விழுந்ததை பலர் மிதித்தார்கள். 2வது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. இந்த முதல் வகையான மனிதர்களை குறித்து நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், விதை என்பது சொல் அப்படின்னு.
நிலம் என்பது ஒரு மனிதனை குறிக்கிறதுன்னு சொன்னோம். நாம் யாரோ ஒரு நபரை குறித்து அவரை பற்றிய செய்தியை மற்றொரு நபர்கிட்ட நம்ம சொல்றோம். முதல் வகையான மனிதர்கிட்ட நம்ம சொல்றோம், இப்ப அந்த நிலத்துல அந்த விதை விழுதா, நீங்க சொல்லப்பட்ட அந்த சொல்லை அந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானா அப்படின்னா ஏற்றுக்கொள்றான். ஆனா விழுந்த அந்த சொல் முளைத்ததா அப்படின்னா முளைக்கல. ஏன் முளைக்கல? சிலர் காலால் மிதிச்சிட்டாங்க, பறவைகள் பட்சித்து போட்டது, அதனால அந்த விதை என்ன பண்ணல, முளைக்கல. ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. சில நபர்கிட்ட நம்ம மற்றொரு நபரை பற்றி சொல்லுகிற சொல் அந்த முதல் வகையான மனிதர்கிட்ட அது முளைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே பல கஷ்டம். முதல் வகையான மனிதர்கள் நாம் சொல்லுகிற சொல்ல கேட்கிறாங்க, கேட்டவங்க அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நெருக்கிறபடியினால அந்த விழுந்த சொல்லானதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. சில நேரங்களில் பறவைகள் என்பது அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை. அந்த வாழ்வியல் பிரச்சனைகள்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்க சொன்ன சொல் அவர்களுடைய இருதயத்தில் ஒருபோதும் நிலைப்பதே இல்லை. அப்ப முதல் வகையான மனிதர்கள் இடத்துல நீங்க ஒரு சொல்றீங்க, ஆனா அந்த விதை முளைக்காமல் போனதற்கு 2 காரணத்தை பார்த்துட்டோம். அவர்களுக்கு இருந்த பிரச்சனை நிமித்தமாக அந்த விதையானது அவங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணல, முளைக்கல. முதல் வகையான மனிதர்கள். இரண்டாவது வகையான நிலத்தை பார்க்கிறோம். இரண்டாவது வகையான நிலம் எப்படிப்பட்ட நிலம் பார்த்தோம்? கற்பாறை நிலம். இல்ல, கற்பாறையில விதை விழுந்துச்சு, இல்ல முளைத்ததா? என்னங்க சொல்றீங்க? கற்பாறையில விதை விழுந்துச்சு, இல்ல முளைத்ததான்னு கேட்கிறேன் நான். முளைச்சிச்சு இல்ல, ஆனா அந்த விதை முளைத்தது மேலோங்கி வளருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சானா இல்லை. ஏன் அப்படின்னா அது வெயில் ரொம்ப அதிகமாய் அடித்தபடியினால, சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, ஜாஸ்தியா இருந்ததுனால அது கற்பாறையில் விதைக்கப்பட்ட நிலமா இருந்தபடியினால அந்த செடி நீண்ட நாட்கள் என்ன பண்ணல, நிலைத்திருக்கல. இரண்டாவது வகையான மனிதர்கள், இரண்டாவது வகையான மனிதர்கள் கிட்ட நீங்க ஒரு நபரை பற்றிய செய்தியை கொண்டு போய் சொல்றீங்க, அவங்க காதால கேட்கறாங்க, கேட்டு நம்புறாங்க, நம்பின அந்த வார்த்தை சில வேளைகள்ல அப்படியே அவங்களுக்குள்ள நம்பிக்கையாய் பிறந்து வருகிறது. ஆனா அது நீடிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில அவங்க சொல்றாங்க, எனக்கே பல பிரச்சனை, இதுல இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தள்ளிவிட்டு போயிடுறாங்க. மூன்றாவது வகையான நிலத்தை குறித்து படிக்கிறோம். மூன்றாவது வகையான நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னா முள்ளுள்ள இடம், முற்கள் அதிகமாய் நிறைந்திருக்கிற இடம். அங்கேயும் விதை விழுந்துச்சு அப்படின்னா விதை விழுந்துச்சு. அந்த விதை முளைத்ததா? முளைத்தது இல்ல. முள் எப்ப நெருக்கி போட்டுச்சு? ரொம்ப கவனமா அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையும் முளைத்தது. ஆனால் அந்த முள் அந்த விதையை, அந்த செடியை நெருக்கி போட்டது அப்படின்னு வாசிக்கிறோமே, எந்த நேரத்தில் அது நெருக்கி போட்டது? பலன் கொடுக்கக்கூடிய நேரத்தில். மூன்றாவது வகையான மனிதர்கள் முள்ளுள்ள இடங்களில் இருக்கிற மனிதர்கள். அவங்க கிட்ட நீங்க சொல்லுகிற சொல்லானது அவங்க இருதயத்தில் விழுது, வளர்ந்து வருது. ஆனால் வளர்ந்து வருகிற சூழ்நிலையில எப்ப பலன் கொடுக்குமோ அந்த பலன் கொடுக்கிற நேரத்தில் சரியாக முள் வந்து என்ன செய்து செடியை நெருக்குச்சு. இல்ல, இந்த மூன்றாவது வகையான மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. விதை விழுந்துடுச்சு, விதை வளர்ந்துடுச்சு, அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வருது, நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்ப பலன் கொடுக்கும், எப்ப பலன் கொடுக்கும், எப்ப பலன் கொடுக்கணும். அந்த பலன் கொடுக்கிற நேரம் வருகிற பொழுது அந்த முள்ளானது அந்த வளர்ந்து வருகிற செடி என்ன பண்ணுது, அமிழ்த்து போடுகிறது. நான்காவது வகையான நிலத்தை குறித்து நீங்கள் நானும் பார்க்கிறோம். வேதமே சொல்லுது அது எப்படிப்பட்ட நிலமா? நல்ல நிலம். இல்லை, இந்த மூன்று வகையான மனிதர்களை குறித்து படித்த நாம நான்காவது மனிதர்களை குறித்து அதிகமாய் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நீங்கள் நானும். காரணம் என்ன அப்படின்னா இந்த நான்காவது விதமான நிலம் நல்ல நிலம், நல்ல விதமான மனிதர்கள். ஒரு நல்ல மனுஷங்கிட்ட போயிட்டு ஒரு நபரை குறித்து தவறாக பேசப்படுகிற வார்த்தைகளை அந்த நிலத்தில் அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள், இருதயத்தில் அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்றாங்க. அந்த நல்ல நிலத்தில் விதைத்த விதையானது முளைத்து வந்தது. அது முளைத்து வந்த போது அது அடைந்த பலனை நீங்கள் நானும் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் சிந்திச்சு பாருங்களேன், ஒரு நல்ல மனுஷங்கிட்ட போயிட்டு ஒரு நபரை பற்றி தவறான விதையை விதைக்கிறோம்.
அது வரைக்கும் அந்த மனுஷன் அவங்களை குறித்து நல்ல ஒரு பார்வையோடு தான் இருப்பாரு, நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பாரு, நல்ல ஒரு ஐக்கியத்தோடு தான் இருப்பாரு, நல்ல அன்போடு தான் இருப்பாரு. ஆனா அந்த நல்ல விதமான மனுஷங்கிட்ட நீங்களும் நானும் போட்ட வார்த்தையானது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது என்பதை நீங்கள் நானும் சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த 4 விதமான மனிதர்களும் உலகத்தில் இருப்பாங்களா? உலகத்தில் இருப்பாங்களா? சபைக்குள்ள இருப்பாங்களா? வீட்டுக்குள்ள இருப்பாங்களா? இந்த 4 விதமான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். இந்த 4 விதமான நிலமுடைய மனிதர்கள் இந்த உலகத்திலும் சரி, சபையிலும் சரி, எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. ஆனா கேள்வி, நான் எந்த விதமான நிலமாய் இருந்து கொண்டிருக்கிறேன்? வழி அருகே விழுந்த விதையை போல அந்த வழி அருகே இருந்த நிலமா நான், அல்லது கற்பாறையின் காரியமுடைய நிலமா நான், முள்ளுள்ள இடங்களில் இருந்த நிலமா நான், அல்லது நல்ல நிலமாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விதை, வார்த்தை, வசனம் என்று வாசிக்கிறோமே, இன்னைக்கு நீங்களும் நானும் கையில் எந்த விதமான விதையை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் விதைக்க புறப்பட்டிருக்கிறோம், ஆனா எந்த விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் சரியான விதையை விதைச்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் சரியானதா இருக்கும். ஆனா இந்த காலங்களில் நீங்களும் நானும் விதைக்கிற விதை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கணும். 4வது விதமான நிலத்தினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆழமா படிக்கணும்னு நான் சொன்னேன். முதல் நிலமானது வழியறியே இருந்துச்சு, மிதிச்சா பறவை வந்துச்சு, பெரிய பிரச்சனை இல்லை, அந்த மனுஷனுக்கு எந்த வித டேமேஜும் இல்லை. ஏன்னா அது விழுந்துச்சு, என்ன பண்ணல, முளைக்கல. 2வது கற்பாறை, அந்த கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை முளைத்தது, ஆனா வெயில் அதிகமா மாறிச்சு, அவங்களுடைய பிரச்சனையே பெரும் பாரமா இருந்துச்சு. இந்த நபரை குறித்து அவங்க தவறா எடுத்துக்கொள்வதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனா 3வது நிலம், விதை விழுந்துச்சு, வளர்ந்துச்சு, சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னங்க, எந்த நேரம் நெருக்கி போடலாம், எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், எந்த சூழ்நிலை கிடைக்கும், எந்த வகையில இந்த பலனை நாம் நொறுக்கி போட முடியும் என்பதை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே அலைந்து கொண்டிருக்கிற கூட்டம் 3வது விதமான கூட்டம். 4வது நிலம் நான் சொன்னேன். அந்த 4வது நிலம் ஒரு அப்பாவியான மனுஷங்க. அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க அந்த நபரை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தில், ஐக்கியத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கொண்டு போய் சேர்த்தம் பாருங்க விதை, கொண்டு போய் சேர்த்தம் பாருங்க ஒரு சொல். அந்த சொல் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் உடைத்து, அவங்களுக்குள்ள இருந்த சகோதர சிநேகத்தையும் பந்தத்தையும் பாசத்தையும் உடைத்து, அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஆண்டவருடைய அன்பை அவர்கள் மத்தியில் இருந்து உடைத்து பிரிச்சு போடுது. 4வது விதமான நிலத்தின் மனிதன், அவனுக்கு ஒன்றும் மரியாதை வந்தான். ஆனால் அந்த மனுஷனை தப்பெண்ணம் கொள்ள வைத்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நிலம் நல்ல நிலம்தான், ஆனால் அந்த நல்ல நிலம் தவறான காரியத்தை கொடுப்பதற்கு காரணம் என்னங்க? விதை தானே. இன்னைக்கு நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் விதை என்ற வார்த்தை என்ற ஒரு காரியம் இருக்குதுல்ல. நீங்களும் நானும் எந்த விதமான விதையை உலகத்தின் மனிதர்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். ஒரு நபரை பத்தி பேசுறது ரொம்ப ஈஸியா பேசிடுறோம். ஒரு நபரை பத்தி ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா நீங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த உலகத்தில் நீங்கள் நானும் நினைப்பதே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வருகிறது. கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பின் வேலையில் எதை கணக்கு வைப்பார் தெரியுங்களா? வாயின் வார்த்தை. நாம் விதைக்கப்படுகிற விதை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், நாம் சொல்லுகிற சொல் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதை மனிதர்களாகிய நீங்கள் நானும் அநேக நேரம் சிந்திப்பதே இல்லை. ஒரு தகவல் வரும், அந்த தகவலை கேட்போம், அது சரியா தவறா, அந்த மனுஷன் செஞ்சிருக்கிறானா செய்யலையா, அவங்க நடந்துச்சா நடக்கலையா, ஒன்றும் தெரியாது. என்ன செஞ்சிருவோம்? காதுக்கு வந்துச்சு கடத்திடுறோம். விதைச்ச விதை எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நானும் ஒரு கணம் சிந்திப்போம் அப்படின்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம மத்தியில் காணப்படாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தெய்வீக ஆராதனையின் வேலையில் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோட ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன்.
இன்னைக்கு எல்லார் கையிலுமே விதை இருக்குது. விதை இல்லாத மனிதன் என்று யாருமே கிடையாது. எல்லார்கிட்டயுமே சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் விதைக்கிற விதை எப்பேற்பட்ட விதை? ஒரு மனிதனை குறித்து மற்றொரு நபரிடத்தில் நாம் பேசுகிற காரியம் சரியான காரியமா? ஒருவேளை மனுஷங்களா இருக்கிற நீங்கள் நானும் கணக்கெடுக்காம இருக்கலாம். என் தெய்வம் பரலோகத்தில் 3 புத்தகங்களை வச்சிருக்கிறார். அதுல ஒரு புத்தகம் எழுதி தெரியுங்களா? ஞாபக புஸ்தகம். இல்ல, அந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதுறாரு? நாம் பேசப்படுகிற ஒவ்வொரு சொல்லையும் பரலோகம் பதிவேடுத்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நபருக்கும் காவல் தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த காவல் தூதர்கள் கூட்டம் கூடி என்ன பேசுறோம், தனிநபரா என்ன பேசுறோம், நம்முடைய சொல் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை எல்லாவற்றையும் பரலோகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். எந்த விதமான விதையை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்க யோசித்து பாருங்க. நீங்க சொல்ற நபர் ஒரு காரியமும் தவறும் செய்யாத நபரா இருப்பார் அப்படின்னா, நீ சொல்லுகிற சகோதரனோ சகோதரி யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு தவறும் செய்யாத ஒரு நபரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தல, எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். இல்லை, நீங்கள் நானும் எந்த விதமான வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் சிந்திக்கிறோமா? ஒரு கேம் விளையாடுறாங்க. இப்போ நான் சமீபத்தில் ஒரு கேம்ப் போயிருந்தோம். அந்த கேம்பில் அந்த கேம் விளையாடினாங்க. ஒரு 10 பேர் ரொம்ப வரிசையாக நின்றுட்டாங்க. நின்றுக்கிட்டு முதல் நபர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை அவர் ஆக்ஷன் தான் பண்ணி காட்டணும். அவர் முதலாவது அவர்கிட்ட சொன்ன விஷயத்தை சரியாக செஞ்சிடறார். 2வது 3வது 4வது வரும்போது அங்கே சொன்ன வார்த்தை செய்ய சொன்ன காரியம் வேற. இறுதியா முதல் நபர்கிட்ட சாக்லேட் எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. அவ்வளோதான். 10வது நபர்கிட்ட என்ன தெரியுங்களா ஆச்சு? நாகப்பாம்பு இப்படி தான் படம் எடுக்கணும் செய்து காட்டுறாங்க. முதல் நபர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? சாக்லேட் எப்படி சாப்பிடுவேன், பிரித்து வாயில் போடணும். அவ்வளோதான். அது ஒவ்வொரு நபரை கடந்து 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 வரும்போது 10வது நபர் நாகப்பாம்பு இப்படி தான் ஆடுன்னு ஆடி காட்டுறார். அதை சொல்லிட்டு ஒரு மோரல் லெசனை கொடுத்தாங்க. சொல்லுகிற சொல்லை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட சொல்லப்படுகிற வார்த்தை அது சரியானதா தவறானதா நிதானிக்கிற இடத்தில் நீங்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த காலங்களில் எந்த விதையை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்கள் நானும் எந்த விதமான நிலத்தில் விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? வழி அருகே விழுந்த நிலம்னா பிரச்சனையே இல்லை, அவன் பாரமே அவனுக்கு பெருசு போயிடுவான். கற்பாறை காலம் வரும், அவன் மனசை விட்டு அது நீங்கி போயிடும். முள்ளுள்ள இடம் சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பான், சமயம் பாச்சா பழி தீத்துருவான், முடிஞ்சு போயிடும். ஆனா 4வது விதமான நிலம் இருக்குதுல்ல, அந்த 4வது விதமான நிலம் உள் வாங்குச்சு. உள் வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர்களை குறித்த எண்ணம் தப்பெண்ணமா தான் இருக்கும். அதை ஒருபோதும் மாற்றவே முடியாது. அந்த எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா விதைக்கப்பட்ட விதை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து கேட்டாரு, விதைக்க போவோம் வாருங்கள் அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு ஆவியானவர் அதே வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு. விதைக்க போவோம் வாருங்கள் அப்படின்னா எந்த விதமான விதையை நீங்கள் நானும் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் எப்படிப்பட்ட விதைகள் இருக்கிறது? ஒரு மனிதனை குறித்தோ, ஒரு நபரை குறித்தோ, ஒரு குடும்பத்தை குறித்தோ, ஒரு சபையை குறித்தோ ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் நீங்கள் நானும் விதைக்கிற விதை எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மறந்தே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறாரு, விதைக்க போவோம் பாருங்கள். ஒரு செய்தி உங்ககிட்ட வருது அப்படின்னா என்னங்க செய்யறோம்? நம்ம ஒரு கிறிஸ்தவன் எப்படிங்க ஹேண்டில் பண்ணணும்? ஒரு செய்தி நம்ம கிட்ட வருது இல்ல, நம்ம எப்படி அதை கையாளணும்? வருகிற செய்தி உண்மையா பொய்யா என்பதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இங்க நிறைய நேரங்கள் அது இல்லவே இல்லை. என்னை பத்தி பேசிட்டாங்களா, நான் அவனை பத்தி பேசுறேன், சொன்னாங்களா இல்லையானே தெரியாது. ஒரு கருத்து நம்ம கிட்ட வரும் பொழுது அந்த கருத்தை சொன்ன நபர் யார்? ஆண்டவர் எப்பயுமே இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார். பிரச்சனைனா பிரச்சனையை பிடிக்க மாட்டார், பிரச்சனைக்கான வேற பிடிச்சிருவார் ஆண்டவர். எதனால இந்த பிரச்சனை வருது, பிரச்சனைக்கான வேற பிடிக்கும் பொழுது அந்த பிரச்சனை முழுவதுமாகவே தீர்ந்துவிடும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சொல்ல நம்ம கேட்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம். அந்த காரியத்தை கேட்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி கையாளுறோம்? உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். என் பிள்ளை என் மனைவி கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாக்லேட் கேட்டாப்புல கிடையாதுன்ட்டேன்.
இப்போவும் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா அப்பா என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். என் மனைவி என்ன பண்ணணும், வந்து என்னங்க கேட்கணும், பிள்ளைய அடிச்சிங்களான்னு கேட்கணும். மாறா எப்படி பிள்ளைய நீ அடிப்ப அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டு அது சரியா? கையாளுகிற விதம் எங்கே தொடங்குதுன்னு பாருங்க. நீங்களும் நானும் ஒரு செய்தியை கேட்கிறோம், ஒரு தகவலை அறியறோம், அந்த தகவல் உண்மைதானா, அது சரியானது தானா என்பதை நிறுத்தி தீர்மானித்து அந்த காரியத்தை அப்புறம் மற்ற நபர்கிட்ட பேசலாம், சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட பேசலாம். ஆனால் அது எதுவுமே கிடையாதுங்க. என்னை பற்றி பேசிட்டானா நான் அவனை பற்றி பேசிடுவேன், என்னை பற்றி இப்படி செஞ்சுட்டாங்களா நான் அவங்களுக்காக இதை செஞ்சிருவேன். இது எந்த வகையில் சரியானது? இதுதான் கிறிஸ்தவன் நமக்கு போதிக்கிற காரியமா? இதுதான் கிறிஸ்தவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமா? இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை தான் நீங்கள் நானும் படித்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விதைக்க போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகிற பொழுது உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் எந்த விதையான விதை இருந்து கொண்டிருக்குது என்பதை யோசிங்க. நீங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அழித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சிந்திக்கணும். நீங்கள் நானும் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குடும்பத்திற்கோ ஒரு தனி நபருக்கோ ஒரு சபைக்கோ எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை நிதானிச்சு பேசணும். இது எல்லாவற்றையும் தாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை நேர்த்தே எழுதுறாரு. அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம வாசிப்போம் அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் நானும் இந்த காரியத்தை நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டியதாக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 10 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனியுங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷனும் நீங்களும் நானும் யாருடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கணும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நீங்கள் நானும் பேசிய வார்த்தைகள், செய்த செயல்கள், வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் நானும் அப்படி கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஈஸியா ஒரு நபரை பத்தி குறை பேசிடுறோம், ஈஸியா ஒரு நபரை பத்தி குற்றப்படுத்திடுறோம், ஈஸியா வருகிற செய்தியை மற்றவங்க கிட்ட வேற விதமா பேசி முடிச்சிடுறோம். ஆனால் நீங்கள் விதைக்கிற விதை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கணும். 4 விதமான நிலத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 3வது நிலம் ரொம்ப டேஞ்சர் இல்லை. 3வது நிலம் என்னன்னு படித்தோம்? முள்ளுள்ள இடம். அந்த முள் எதுக்காக காத்து கொண்டிருக்குது? வளர்கிற வரைக்கும் விட்டுருது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதனுடைய தாக்கம் எப்ப ஆரம்பிக்குது? பலன் கொடுக்கிற நேரத்தில். எப்ப பலன் கொடுக்கிறதோ அப்ப அந்த முள் அந்த விதைக்கான செடி என்ன பண்ணுது? அழுத்தி போடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் எப்படிப்பட்ட விதையை கரங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்கள் நானும் எந்த நிலத்தில் விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்களும் நானும் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நிச்சயமாய் வெளிப்பட்டே ஆக வேண்டும். அந்த வெளிப்படுகிற நேரங்களில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்பி கொடுக்கணும். அப்படின்னா எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நானும் உபயோகித்துக் கொண்டிருப்போம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.